ஈசிஆரில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறைய பீச் ரிசார்ட்ஸ் தனியார் இருக்குது, ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்குது. அது போக தனியாருடைய தனி மல்டிநேஷ்னல் கம்பெனியுடைய கெஸ்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியும். இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்னாக்கா பல இடங்களுக்கு நான் போயிருக்கேன், பல பார்ட்டிகளுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் என்ன வேணாலும் நடக்கும். இதெல்லாம் அந்த ஈசிஆரில் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, ரிசார்ட் வச்சுருக்கீங்க, அங்கே போகிறீங்கன்னாவே நீங்கள்லாம் பெரிய இடத்த போய் சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். நீங்களும் நானும் போக முடியாது. ஒரு காலத்தில் அந்த நேரத்தில் ஈசிஆரில் சுற்றுறாங்கன்னாவே தப்பாக தான் பார்ப்போம். ஏன்னா நிறைய ரிசார்ட்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான்லாம் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்தபோது எனக்கு வேலையை மிக அதிகமாக இருந்தது அங்கே தான். இந்த ஏரியாவில் தான் எனக்கு வேலைகளே இருந்தது. அங்கேருந்து தான் பிரச்சனைகளே எனக்கு ஆரம்பம். ஹை லெவல் அவங்கள பற்றி வெளியே சொல்லவும் முடியாது, அவங்கள தடுக்கவும் முடியாது. அவங்க என்ன வருவாங்கன்னா, சார் வெளியில் தெரியாமல் பார்த்துங்க சார் தான் வருவாங்க. இல்லாமை கிடைக்கல யோக்கியனா இருக்கான். உபதேசம் பண்ணுவாங்க, ஏன்டா இப்படி கட்டுட்டு போறீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, பாப்பா ஒண்ணுக்கான இப்படி தெய்வமானு நினைக்கிறேன். ஆள் கிடைச்சதுன்னா இவன் தான் முதல் ஆளா. கிடைச்சும் ஒருத்தன் போகாம இருக்கிறான்னா இவனால முடியல, செக்ஸ் இல்ல. ஃபைன் சார். ஐயோ உங்ககிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது, கேட்டு இல்ல சார், இல்ல சார், இதுதான் காரணம். நீ பெண் தானே, இது எங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபீலிங், நாங்க அப்படிதான் உங்களை அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்றதெல்லாம். கடவுள் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா சார். உங்க படைச்ச கடவுளை கேளுங்க, ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேளுங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தார். இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமாக, அதாவது ஆண்களை விட மிக அதிகமாக வெளியில் வேலை பார்க்க. ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் அந்த காலம் மாதிரி இன்னைக்கு இல்லை. உண்மையாகவே பெண்ணை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பேச மாட்டாமா, ரொம்ப அமைதியாக உட்காந்து 10 பேர் ஒரு பொண்ணை கலாட்டம் பண்ணிட்டு, இந்த 10 பேரும் ஒன்றுமே இருக்க மாட்டான். அதில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான். சானியா மிர்சாவுக்கு நடந்ததுமா? சானியா மிர்சா டென்னிஸ் பிளேயர் தெரியுமில்ல, அந்த பொண்ணு இந்தியாவில் ஆட மாட்டேன்னு போயிடுச்சு தெரியுமில்ல. நினைச்சதுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்க, ஆபாசமாக கூட கொடுத்து டென்னிஸ் ஆடினார், இப்படியெல்லாம் கேஸ் போட்டாங்க. அது அந்த பொண்ணு வர வேண்டிய அவசியம் இல்லை, லாயர் இருந்தால் போதும். அந்த ஜட்ஜி இன்சிஸ்ட் பண்ணார், அந்த பொண்ணை வர சொல்லுன்னார். இவனுக்கு பார்க்கறதுக்காகவே நிறைய கேஸ் போட்டாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு ஓப்பனாகவே சொல்லிச்சு, என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே கேஸ் போடுறீங்க, நான் இன்னும் இந்தியாவில் ஆட மாட்டேன்னு. வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள். இதுக்கு மேலே நான் பேசுனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் நான் உள்ளே போய்டும், யார் வேணா என்ன உள்ள. என்னுடைய கொலீக் ஒரு லேடி டாக்டர், அவங்க காரில் நான் போகிறேன், என்னை வழியில் இறக்கி விட்டுருக்கேன், என் வீட்டு பக்கம் தான் போவேன், நான் போகிறேன். அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு போலீஸ் சிக்னலில் கூட எங்களுக்கு வண்டி கிளியரன்ஸ் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்தலாம். லேடி டிரைவ், ஒரு ஆம்பளை உட்காந்து. லேடிஸ் கார் ஓட்டினா எவ்வளோ ட்ரபிள் பார்த்தீங்களா சார். அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக நிறுத்தேன். டிஎத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு போது எங்கள் சூப்பரண்டாக இருந்த ஒருத்தர் எங்களை கண்டா பிடிக்காது, இன்டர் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸில் ஒரு நாள் ஒரு டர்ட்டி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அப்படின்னா எங்களை வச்சுக்கிட்டு, எனக்கு கொஞ்சம் ஏதாவது எங்கள் அண்ணா இப்போ மந்திரிலேயே அந்த திமுறில் இருக்குது. நான் சொன்னேன், உங்களுக்கு அது தேவைப்படாது சார். வாட் அப்படின்னாரு. செக்ஸு இப்போ ஓரியன்டாக இருக்கவங்க, செக்ஸு முடியறவங்களுக்கு தான் சார் எங்கள் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு அதில் ரெண்டுமே இல்லைன்னு தெரியுது, நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க. அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் டர்ட்டி தான். வாயை மூட்டு உட்காந்து. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். அப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் சுதந்திரமா நடந்து போனாலே, நீ சுதந்திரமா நடந்து போறல்ல, நீ பெண் தானே, இது எங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபீலிங், நாங்க அப்படிதான் உங்களை அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்றதெல்லாம் அது மனித இயல்புமா. இதை நீங்க மாத்தணும். இதை நீங்க ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா சார். உங்க படைச்ச கடவுளை கேளுங்க, ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேளுங்க, ஏன்டா இப்படி பண்ற. சோ இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி சைக்காலஜிக்கல்லி ஆண் கடவுள் மேல என்ன பார்த்து ஆணுக்கு ஈர்ப்பு வரலன்னா ஏதோ தப்பு நடக்குது. இப்போ நான் ஒரு செக்ஸாலஜிஸ்ட். பையன் மீசம் முளைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பக்கத்தில் பொண்ணு உட்காந்தாக்கா அவன் சலனம் இல்லாமல் இருக்கிறான்னா பெற்றோர்கள் சில பேர் வருவாங்க, சார் என்னவோ தெரில அப்படின்னு. செக் பண்ணுவோம், ஹார்மோனல் செக் பண்ணுவோம். அந்த வயசில் அவன் பொண்ணுக்கிட்ட வம்புக்கு போகணும். அதுதான் ஆணுடைய இயற்கையாக இருக்கணும். 8ஆம் கிளாஸ் வரணும் ஒன்றா உட்காந்துருப்பாங்கம்மா கிளாஸில். இப்போ பொண்ணு பையனும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அவள் பாட்டுக்கு உட்காந்து 2 பேர் அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க, போட்டிக்கிட்டு. அங்கே செக்ஸ் பயாஸே இருக்கா, செக்ஸ் டிஃபரன்சியேஷன். 9th ஸ்டாண்டர்ட் அவள் ஏஜுக்கு வந்துடுவான், 13 வயசு. அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தாவணி போட்டவொன்னு ஸ்கூல் நிறுத்திடுவாங்க. படிக்க வைக்கிறதே குறைச்சல் அந்த காலத்தில் பெண்களை. அப்படியே சில பேர் படிக்க வச்சாங்கன்னா தாவணி போட்டாங்க, வயசு வந்துட்டு இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ என் சிஸ்டர்லாம் அப்படி தான் பண்ணாங்க. என்னுடைய பெரிய சிஸ்டருக்கு அதே தான் நடந்தது.
ஆனா காந்தராஜ் சார், நீங்க வந்து மீடியாவை சொல்வீங்க, நீங்க ஒருத்தருக்கு மட்டும் அவ்வளோ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சன் மட்டும் அப்படியே தூக்கி வச்சு பேசுறீங்க, சப்போர்ட் பண்ணி பேசுங்க. ஆனா உங்களை மாதிரி இந்த மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணி பேசி கடைசியில வந்து அந்த பசங்களுக்கு இது வந்து ஒரு வயசு, இது ஒரு வாலிப வயசு. இந்த வடிவேலு சொல்வாரே ஒரு படத்துல, காரணம் நீங்க வந்து பார்த்த எந்த இவனுமே வந்து இந்த மருத்துவத்துறையை சேர்ந்த யாரையும் நீங்க பார்த்ததில்லை. இப்போ காலையில் வந்து டிவி சேட்டலைட் சேனலில் யாரையோ கூப்பிடுறாங்க, கார்டியாலஜிஸ்ட்டை கூப்பிடுறாங்க, நியூராலஜிஸ்ட்டை கூப்பிடுறாங்க, கேஸ்ட்ரான்டாலஜிஸ்ட்டை கூட கைனகாலஜிஸ்ட்டை கூப்பிடுறாங்க, ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை அவங்க கூப்பிடுறது. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தரோ வந்து பேசிக்கிட்டு இருந்தார். எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்த காலத்தில் அவர் வீட்டில் தான் நான் இருந்தேன். நான் டாக்டருங்கிறவர்களும் தெரியும், எந்த ஃபீல்டுக்கு டாக்டர்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, நீங்கள் எந்த ஃபீல்டுன்னாரு. இந்த மாதிரி செக்ஸாலஜிஸ்ட்டுங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி, எனவே டாக்டர் நான் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. சரி, அதாவது அவர் ரொம்ப பியூராக இருக்கிறதா சொல்கிறதுக்காக நான் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வேறு எந்த டாக்டரை பார்க்குறீங்கன்னு இப்படி சொல்கிறது மூலமாக நீங்கள் வந்து உங்களை தூய்மையானவர் காட்டிக்கு பார்க்குறீங்களா? எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது சார். 2 பேர்த்துக்கு தான் ப்ராப்ளம் வராது. யோக்கியமாக இருக்கவனுக்கு வராது, அடுத்தது முடியாதவனுக்கு வராது. நீங்கள் முடியாதவனை யோக்கியமானவனா சொல்லுங்கள். எங்கள் டிபார்ட்மெண்ட், எங்கள் ஜிஹெச்சில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் சூப்பரண்டாக இருந்த ஒருத்தர் வந்து எங்களை கண்டா பிடிக்காது. பாலிடிக்ஸ், இன்டர் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸில் ஒரு நாள் வந்து ஒரு டர்ட்டி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அப்படின்னாரு எங்களை வச்சுக்கிட்டு. எனக்கு கொஞ்சம் ஏதாவது எங்கள் அண்ணா இப்போ மந்திரிலேயே அந்த திமிரு நமக்கு இருந்தது. நான் சொன்னேன், உங்களுக்கு அது தேவைப்படாது சார். வாட் அப்படின்னாரு. செக்ஸு இப்போ ஓரியன்டாக இருக்கவங்க, செக்ஸு முடியறவங்களுக்கு தான் சார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு அதில் 2மே இல்லைன்னு தெரியுது, நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க. அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் வெற்றி தான். வாயை மூட்டு உட்காந்து என்ன வேடிக்கைன்னா அவருக்கு 2 பொண்டாட்டி. இதெல்லாம் என்ன சொல்ல வர்றேன்னா, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் சொல்கிறதே அதுதான், இல்லாமை இயலாமை. இதுதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். இல்லாமை கிடைக்கல, யோக்கியனா இருக்கான், உபதேசம் பண்ணுவான், ஏன்டா இப்படி கட்டுட்டு போறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, பாப்போம் ஒன்றுங்கன்னா இப்படி தெய்வமானு நினைக்கணும். ஆள் கிடைச்சதுன்னா இவன் தான் ஆளாக நிற்பான். கிடைச்சும் ஒருத்தன் போகாமல் இருக்கிறான்னா இவனால முடியல, செக்ஸ் இல்லை. ஐயோ உங்ககிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது, கேட்டுக்க. இதுதான் காரணம். ஆண்கள்ல 2 வகை தான்மா, இல்லாதவன் இயலாதவன். சோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் பெண்கள் தான் சேஃபா இருக்கணும். இட்ஸ் a natural urge, but it is an offense. It is an offense. Fine sir, at least it's an offense னாவது நீங்க வந்து சொன்னீங்கல்ல. நம்முடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உடலுறவு கொள்வதில் மனைவி மறுத்துட்டான்னா கணவனா இருந்தாலும் உடலுறவு கொள்ளக்கூடாது. அதுவும் ரேப் தான், கற்பழிப்பு தான். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டு சட்டம். மனைவி மறுத்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிட்டான்னா அது ரேப் தான். அதுதான் ரூல். சட்டங்கள் அப்படி இருக்குது. அதனால் நம்ம அதை பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அந்த மனைவி அப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பல பெண்கள் ஏன் சைலண்டாக போயிடுறாங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இந்த கேஸில் உன்னை புள்ள தள்ளிப்படுறீங்க, என்ன ஆகும்? சமூகம் பூரா புருஷனையே உள்ள தள்ளக்கூடிய ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ நீங்களே பேசுவீங்க, அவள் என்ன அவள் வீராங்கனை மாதிரி பேசுவா, புருஷனையே உள்ள தள்ளுவேன், எல்லாம் சேர்ந்து நீங்களே பாய்காட் பண்ணுவீங்க. ஆண் பண்ணுறது இருக்கட்டும், பெண்கள் பண்ணுற பாய்காட் நிறையா இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தில் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது திமுகவாக இருந்தாங்கன்னா யாராக இருந்தாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த உடனே அதை வந்து திமுக இதை பக்கமாக திருப்புறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அத்தனையும் பண்ணாங்க. சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் ஒருத்தர், ஒரு பஞ்சால் செஞ்ச சவுக், அதில் அடிச்சுக்கிட்டார் அப்பேற்பட்ட கற்புக்கரசன். அதுக்கப்புறம் 10 கேஸில் அவங்க கட்சிக்காரருங்க 10 பேர் மாட்டினாங்க. ஒவ்வொன்றுக்கு கூப்பிட்டாங்க, எங்கேயா இருக்காங்க. அதுதான் சார், அதெல்லாம் வந்து அரசியல் சாயம் பூசுற ஒரு அர்த்தம் இல்லை. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கூட அவர் வந்து அவருடைய அதிமுகவுடைய பெரிய புள்ளிகளுடைய சொந்தக்காரங்க தான் மாட்டினோம் சார். நீங்க இப்போ அதில் அரசியலாக்கல. அதை என்ன சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு நீதி கேட்கணும், நாங்கள் இது ஒன்றும் கொடுக்கலையே. அதுதான் சார், இப்போ இது இவ்வளோ விஷயங்கள் நீங்க பேசுறது நம்மளும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பிகாஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே இது எப்படி எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் ஏன் விளக்கம் சொன்னேன்னா, நீங்கள் சாதாரணமாக அந்த காரில் வந்து 4 ஆம்பளை பசங்க வந்து உரசினானுங்க, பெண்ணுகளை வந்து பண்ணானுங்கன்னா ஈவ் டீச்சுக்கெலாம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பொண்ணை போய் ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஐ லவ் யூன்னு சொன்னாக்க மேட்ரு ஓவர். அவள் சொல்லலைன்னாக்கா அவளை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற இது ஈவ் டீச்சிங். அது
ஓகே ஐ லவ் யூ அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த பாதி பையன் ஓடிடுவான். அது உதாரணத்துக்கு நானே என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மாட்டியிருக்காங்க. அவர் திருப்பி வந்து சும்மா காலேஜில் ஜூனியர் பொண்ணு ஐ லவ் யூன்னு திரும்பி நின்னவுடனே கூட இருந்த என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவன் நின்றுட்டாடா. நான் அப்போயும் எங்களுக்கு கை கால் ஆடி போச்சு. கிட்ட வந்தா ஐ எம் ஆல்சோ இன் லவ் வித் யூ. நான் பேசுனது தப்புமா, நான் இனிமேல் அந்த மாதிரி பேசுவேன். அன்னைக்கு விட்டது தான். அதுக்கப்புறம் யாரையும் அதுக்கப்புறம் அந்த திருப்பி அது ஒரு தடவை என் ஃப்ரெண்டு வார்த்தை ஒரு தடவை சொன்னான், எவ்வளோ பார்த்தாலும் ஐ லவ் யூங்கிற அவள் திருப்பி ஐ லவ் யூன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னா சொன்னால் பார்த்துக்கலாம் தெனாவட்ட பேசிவிட்டு நிஜமாக ஒருத்தர் சொன்ன போது எனக்கு அன்னைக்கு வந்து ஜன்னி கண்ட மாதிரி 2 நாள் நான் காலேஜ் பக்கம் எட்டு கூட பார்க்கல. வம்பே வேண்டாம், பொம்பளை சாவகாசமாக ஆவார் அப்படி போய்த்துட்டேன். அவ்வளோ நடிக்கிட்டேன். என்ன சீரியஸாக வந்து ஐ எம் ரெடி அப்படின்ட்டா. ஐ எம் இன் லவ் வித் யூ, எஸ் கம் ஆன் வில் டாக் டு அவர் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டா. கடகடான்னு 10 நிமிஷம் தான் பேசிவிட்டா. அவள் ரொம்ப அழகான பொண்ணு. அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட வேண்டாம். நீங்க அந்த நேரத்தில் முழங்காலுக்குள்ள எதுவுமே ஒர்க் பண்ணல. வெட்டான்னு பூமியே இல்லை. நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு. அன்னைக்கு தான் தெரிஞ்சது நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. அந்த நிமிஷத்துல தான் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதான் அத்தனை பேருக்கு லவ் யூ சொல்லியிருக்கீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அது ஒரு வாரம் கழிச்சு வந்தது. சொல்லியிருக்கலாம் போல. அப்போ இதுதான் ஆம்பளை. இதான் எங்க மாதிரி ஆளுங்கள்லாம் என்னன்னா வாய்ஸ் அவுடால் தான். ஒரு திரும்பி பார்த்தோம்னா உண்மையாகவே பெண்ணை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பேச மாட்டாம்மா. ரொம்ப அமைதியாக உட்காந்து 10 பேர் வந்து ஒரு பொண்ணை கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 10 பேரும் வந்து ஒன்றுமே இருக்க மாட்டான். அதில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் அவத்தான். ஃபைன் ஓகே. ஸோ நம்ம இந்த டாபிக் வந்து இன்னும் இதை பற்றி பேசுறதை விட போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெண்கள் தனியாக ஓட்டிட்டு போகிறாங்கன்னா பைக்கில் போனால் கூட பெண்கள் பல விபத்துகள் நடந்துக்கு தெரியும். அது என்ன ஒரு பொண்ணு தென்னாட்ட வண்டி ஓட்டிட்டு போய் இடிச்சு தள்ளுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சார். இதெல்லாம் நிறையா நடந்துருக்கு. இப்போ என் பெண்ணு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தன் இடித்து தள்ளிட்டாங்க. வர்றா காலில் கையை எல்லாத்துலையும் அடிபட்டுட்டு வந்து நிற்கிறான். என்னான்னு கேட்டால் அந்த பில்லியன் ரைட்டர் இன்னொரு பொண்ணு உட்காந்து சார் வேணும்னே வந்து அடித்தாடுங்க. காலேஜ் முன்னாடியே கேட்டுக்கு தப்பி அடிச்சு தள்ளிட்டு இப்போ சொல்ல வேண்டியதார். வாட்ச்மேன்ட்டு சொன்ன புடி இது பண்ணால் ஓடிட்டான் சார். இவன் காலேஜுக்கு திரும்புறவள் வந்து அடித்து தள்ளிட்டு போகிறான் வாட்ச்மேன் முன்னாடி. இதெல்லாம் வந்து இளமை கால விளையாட்டுகள். அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அது காலாகாலமாக ஒரு பொண்ணு எவ்வளோ தெனாட்ட கார் ஓட்டுறாங்கிற ஒரு இது இருக்கும். நம்மளை சட்டம் கூட பண்ணாமல் ஓட்டிகிட்டு போகிறாளுங்கிற ஒரு இது இருக்கும். கவனத்தை ஈர்க்கணுங்கிறது. இது பஸ்ஸில் போகிற நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு வடிவல் காமெடி வரும். நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டேன். அப்படி அது போனதுக்கு அப்புறம் ஓடி போய் ஏறுவோம். அப்படி என்னன்னா அந்த காலத்தில் வந்து மாடு பிடிச்சாங்க, ஜல்லிக்கட்டு. மாடை பிடிச்சி கொள்ளையறு தொழுவதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி பார்த்த உடனே அவள் வந்து மாலையை போடுவாள். கட்டபொம்மன் படத்தில் அப்படி தான் பொல்லாத சிங்கமின் காளை பாஞ்சா பறக்க விடும் ஆளைன்னு பத்மினி பாடி அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கும் வடையத்தேவன். அது மாதிரி அந்த காலத்தில் வந்து மாட்டை பிடிக்கணும். இந்த காலத்தில் என்னென்னா ஓடுற பஸ்ஸை பிடிக்கிறது தான். மாட்டுக்கு பதிலாக பிடிச்சி அப்படி பிடிச்சி அப்படி ஏறி நின்னோடனே லாஸ்ட்டில் வந்து லேடிஸ் ரோ அப்படி பிடிச்சா பார்த்தியா அப்படி அவள் ஒரு சிரிப்பு சிரிச்சான்னா பாரதிதாசன் பாடம் தான். கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரன். நீங்க ரொமான்டிக் ஹீரோ தான் போல இருக்கு. அந்த காலத்து ஜெமினி கணேசன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து தானே. இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இதுவா சார்? பெண்களுக்கு பாதுகாப்பு முன்னாடி வந்த கேஸெல்லாம் நாங்கள் இது டீல் பண்ண சில கேஸெல்லாம் சொன்னாக்கா இது ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். ஒரு சீசனில் என்ன ஆச்சுன்னா ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்த பெண்களை வந்து கற்பழித்த கேஸெல்லாம் எங்களுக்கு ஈசிஆர்லையா ஈசிஆரில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறைய பீச் ரிசார்ட்ஸ் இருக்குது, தனியார் இருக்குது, ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்குது. அது போக தனியாருடைய தனி மல்டிநேஷ்னல் கம்பெனியினுடைய கெஸ்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்னாக்கா பல இடங்களுக்கு நான் போயிருக்கேன். பல பார்ட்டிகளுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் என்ன வேணாலும் நடக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஈசிஆரில் வந்து நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, ரிசார்ட் வச்சுருக்கீங்க, அங்கே போகிறீங்கன்னாவே நீங்கள்லாம் பெரிய இடத்த போய் சேர்ந்தவங்கன்னு அர்த்தம்.
நீங்களும் நானும் போக முடியாது. இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ் வச்சு ரிசார்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பிசினஸ் மேன் எதுவும் சார். சென்னையில் நார்மல் ஒரு லேடிஸ்க்கு ஒரு நைட் அந்த ரோட்ல வரதுக்கு நான் சேஃப்டி சொல்ல வர்றேன், இல்லன்றதானே சார். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அந்த சாலையில் அது அதிகமாக நடக்கும். அதில் அந்த ஈசிஆரே வந்து கோடீஸ்வரர்களுக்கான ரோடு, நம்ம எல்லாம் போக முடியாது. அங்கே நிறைய தனியாருடைய கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது, பீச் ரிசார்ட்ஸ் இருக்குது. என்னுடைய சீனியர், என்னுடைய சீஃப் டாக்டர் ஒருத்தர், அவருடைய இது ஃபார்ம் ஹவுஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு கூப்பிடுவார். போனோம்னா அங்கே மயில் மான் எல்லாம் வச்சுருப்பார். அவ்வளோ அழகாக இருக்கும். அவருடைய சொந்த வீடு எங்கே இருக்குதுன்னா இதில் புரசவாக்கத்தில் இருக்குது. சொல்லுவார், அந்த டஞ்சனில் இருந்து நான் இங்கே வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருப்பேன். பெரிய சர்ஜன் அவர், அந்த ரிலாக்ஸுக்கு அங்கே போவார். அதே மாதிரி மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் பீச் ஓரத்தில் எப்போ அது அடிபட்டு போச்சுன்னா அந்த சுனாமி வந்தது பாரு. ஆமாம், சுனாமி வந்த போது இவனுக்கு எல்லாம் மாட்டானுங்க. அதில் தான் சார். ஆனால் சுனாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2004ல் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் உளுந்துது. சுனாமி வந்து உள்ளே அடிச்சுக்கிட்டு போடும்போது தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இவனுங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதை போகிறதுக்கே பயந்துட்டாங்க. பெசன்ட் நகர் பீச்சில் உங்களுக்கு வீடு இருக்குதுன்னா அந்த காலத்தில் பெரிய விஷயம், பெரிய ஆள்னு அர்த்தம். சுனாமி வந்ததுக்கு அப்புறம் பெசன்ட் நகரில் வந்து வேண்டாம் சாமி ஆளை விடுன்னு ஓடிட்டாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே வந்துருச்சு. இல்லை அடையார் 6 மாத்திரம் இல்லாமல் இருந்ததுன்னா உயிர் சேதம் பயங்கரமாக இருந்தது. அடையார் நதிக்கு நம்ம வந்து நன்றி சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அந்த மாதிரி அந்த இடங்கள்ல வந்து நிறைய இதெல்லாம் ஈஸியாவே இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்லி முடிக்கிறவங்களும் அவசரப்படாதீங்க. அவங்க மேலே நம்ம குற்றம் வந்து இந்த திமுக மேலே கொண்டு போயிடலாம். டோன்ட் வரி, அதுக்கு தானே நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, அது கொண்டு போயிடலாம், கவலைப்பட வேணாம். இப்போ திமுக கூட அதில் இருக்குது. இப்போது அந்த கார் வந்து யார்கிட்ட இருந்து யாருக்கிட்ட போச்சு, இன்றைக்கி அவர் யாருக்கிட்ட இருக்குது யாருக்கும் தெரியாது. இது என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று இருக்குதுன்னா, ஒரு காரை விற்றுட்டு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க பேரில் மாற்றிக்கிட்டு இது பண்ணாக்கா, இவனுங்க வாங்கிட்டு போனவனுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே பண்ணாமே வச்சுட்டு இருந்துட்டுருக்காங்க. அது எப்படி சார் பாசிபிள்? பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். முழு பணத்தையும் கொடுத்துட்டானுங்க. முழு பணத்தையும் கொடுத்தப்புறம் நமக்கு என்ன வேறு இருக்குது? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அவன் அவஸ்தைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இவன் எங்கேயோ போய் யாரையும் இடித்து தள்ளி அரெஸ்ட் ஆகிட்டான். கார் யாருதுன்னு பார்த்தா ஏன் கார். போலீஸ் வந்து நிற்குது. எந்த காருன்னு கேட்டால் அப்புறம் கார் சொன்னாங்க, நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற கார். 4 வருஷமாக அதை மாற்றலை. இன்னும் அந்த போலீஸ் ரெக்கார்டை வச்சுருக்கேன் கையில். என்றைக்கு வேணாலும் மாட்டுவான் போட்டு. அப்புறம் அவனுக்கு தேடி பார்த்தா அதுக்கப்புறம் 6-7 பேத்துக்கிட்ட மாதிரி இருக்குது வண்டி. ஒருத்தனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல, ஓனர்ஷிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவில்லை. அது ஏன் பேர்லேயே ஓடிக்கிட்டு இருக்குது 4 வருஷமாக. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லைன்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் தொடர்ந்து இருக்கு சார். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன ஒரு சார், நம்ம ஆண்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டீங்க. ஈசிஆரில் அந்த நேரத்தில் பெண்களுக்கு என்ன வேலை இருந்தது காரில்? சார் அவங்க கேட்குறேன், இந்த ஒரு கேள்விக்கு சொல்லுங்க. ஈசிஆரில் அந்த நேரத்தில் காரில் 4 பெண்கள் தனியாக போயிட்டு இருந்தாங்களே, என்ன வேலை இருந்தது? இல்லை சார், ஃபேமிலியாக தான் சார் அவங்க போயிட்டு வந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. 4 பெண்கள் போறாங்க. ஃபேமிலியா அப்ப ஈஸியா டிராவல் பண்ணா அந்த பெண்களுக்கு அந்த டைம்ல என்ன வேலைன்னு தான் கேட்பீங்களா? ஃபேமிலியா அப்ப யாருமே போக கூடாது அந்த டைம்ல? கேள்விக்கு நான் இன்னும் முடிக்கவே இல்லை. ஈஸியார் உடனே ஏன் போகக்கூடாதாங்கிறதுக்கா, ஏன் போனாங்கிறதுக்கு பதில் காணும். என்னத்துக்காக போனாங்க அந்த நேரத்தில்? என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம்ல சார். வெளியூர்ல இருந்து அந்த டைம் டிராவல் கூட பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல சார். ஹைவேஸ்ல போயிருந்தாக்கா, அந்த ஊருக்கு போறவங்க அந்த மாதிரி உரைச்சிருந்தாக்கா, அவங்க ஊருக்கு போற அவசரத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஊருக்கு போறதா இருந்தது. சார் they were chasing them சார். அவங்க வந்து வழிபறி பார்க்கும்போது அவங்களே ஏதோ உல்லாசமாக தான் அங்கே போயிருக்காங்கன்ற ஒரு இது இருக்குது. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, ஒரு காலத்தில் அந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் வந்து ஈஸியாக சுற்றுறாங்கன்னாவே தப்பாக தான் பார்ப்போம். ஏன்னா நிறைய ரிசார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் பேக்கே நீங்க சொல்றீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான்லாம் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்தபோது எனக்கு வேலையே மிக அதிகமாக இருந்தது. அங்கே தான், இந்த ஏரியாவில் தான் எனக்கு வேலைகளே இருந்தது. அங்கேருந்து தான் பிரச்சனைகளே எனக்கு ஆரம்பிச்சு. ஹை லெவல் அவங்கள பற்றி வெளியே சொல்லவும் முடியாது, அவங்கள தடுக்கவும் முடியாது. அவங்க என்ன வருவாங்கன்னா, சார் வெளியில் தெரியாமல் பார்த்துங்க சார் தான் வருவாங்க. இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு இந்த பெண்களை நான் சொல்ல வரல.
இது என்னன்னா அந்த ஈசிஆர் ரோட்டில் அது நடக்கிறது அதிகமாக நடக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா 6 மணிக்கு மேலே அங்கே போலீஸ் போட்டுடுறாங்க. சொந்தக்காரர் வந்தாலும் சரி, ஆட்டோவில் வந்தாலும் சரி, நீங்கள் இப்போ டாக்ஸியில் வந்தாலும் சரி, நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்டு தான் விட்றாங்க. படாத அப்போ நிறையா அவஸ்தைப்பட்டிருக்கு. அப்போ அந்த சினிமா தேட்டர்லாம் ஃபேமஸாக இருந்தது, மாயாஜாலெலாம் இருக்கும்போது அதெல்லாம் அந்த போகும்போது அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது படத்தை அவஸ்தைப்பட்டிருக்கும், நிறையா அவஸ்தைப்பட்டிருக்கும், நிறுத்திடுவாங்க. கடைசியாக எனக்கு வந்த அவஸ்தை எப்படின்னாக்கா, தசாவதாரம் படத்தினுடைய ஷூட்டிங் அந்த இடத்துல தான் நடந்தது. என்னுடைய இது முடிச்சுட்டு வரும்போது என்னை பிடிச்சி பேஜார் பண்ணி விட்டாங்க. நான் கமல்கிட்ட சொன்னேன், ஐயோ அப்பா வேறு எங்கேயாவது ஷூட்டிங் வைங்க, இப்போ நீ சகாரபாளையம் இந்த ரோட்டில் வந்துட்டு 10 இடத்துல போலீஸ் நிறுத்தி யார் இதுக்கு நான் ஒரே ஆம்பளை வர்றேன், நான் என்னத்தை பண்ண முடியும்? இருந்தாலும் பிடிச்சி என்னை போட்டு உயிர் எடுத்துட்டாங்க. நான் அந்த இடத்துல நிறுத்துறேன். அந்த அளவுக்கு அந்த போலீஸ் அங்கே நிறையா இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் சொல்கிறது 10-15 வருஷம் ஆகிப்போச்சு. அசாதாரணத்தில் நான் அந்த பக்கம் போகிறதே இல்லை. அந்த சினிமா தேட்டர்ஸ் எல்லாம் இருந்தபோது நாங்கள் நிறையா போயிட்டுருந்தோம். அந்த இது ஓப்பன் ஏர் தேட்டர் ஒன்று இருந்தது. ஆமாம், உட்லாண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, அது பேர் ரொம்ப மறந்து போச்சு. அந்த தேட்டர் இருந்தபோது எனக்கு அடையாறுலேருந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த தேட்டர் படம் பார்க்கறது ஒரு குஷியாக இருக்கும். ஓப்பன் ஏர் தேட்டரு. அந்த தேட்டருக்கு போகும்போது நிறைய போலீஸ் இருக்கும். அப்போல்லாம் நிறைய போலீஸ். அந்த தேட்டருக்கு போயிட்டு வந்தோம்னா பிடிச்சி கேட்பாங்க. 2 வகையில். ஒன்று வந்து இந்த மாதிரி இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட், இன்னொன்று வந்து குடிச்சிட்டு ஓட்டுறது, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். இது 2க்கும் பிடிப்பாங்க. அதெல்லாம் இருந்தது. இப்போ அது இருக்குதோ இல்லையோ தெரியல. இந்த பசங்க அந்த மாதிரி தனியாக பெண்கள் கார் 4 பேர் போகிறாங்கன்னா சும்மா இருப்பானா? இது நீங்கள் எப்படி இது வந்து ஒரு தப்பான ஒரு சைக்கலாஜிக்கலாக நான் சொல்கிறேன். ஒரு சின்ன இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். என்னுடைய கொலீக் ஒரு லேடி டாக்டர், அவங்க காரில் நான் போகிறேன். என்னை வழியில் இறக்கி விட்டுருக்கேன்னு என் வீட்டு பக்கம் தான் போக நான் போகிறேன். அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு போலீஸ் சிக்னலில் கூட எங்களுக்கு வண்டி கிளியரன்ஸ் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்துறான். லேடி டிரைவ், ஒரு ஆம்பளை உட்காந்துருக்கு. என்னடா அது சொல்கிறது என் கொலீக் சொல்கிறேன், லேடிஸ் கார் ஓட்டினா எவ்வளோ ட்ரபிள் பார்த்தீங்களா சார் அப்படி. அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக நிறுத்துறேன். சானியா மிர்சாவுக்கு நடந்ததுமா. சானியா மிர்சா டென்னிஸ் பிளேயர் தெரியுமில்ல. அந்த பொண்ணு இந்தியாவில் ஆட மாட்டேன்ட்டு போயிடுச்சு, தெரியுமில்ல. நினச்சதுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்க. ஆபாசமாக கூட கொடுத்து டென்னிஸ் ஆடினார், இப்படியெல்லாம் கேஸ் போட்டாங்க. அது அந்த பொண்ணு வர வேண்டிய அவசியம் இல்லை, லாயர் இருந்தால் போதும். அந்த ஜட்ஜி இன்சிஸ்ட் பண்ணார், அந்த பொண்ணை வர சொல்லுன்னார். இவனுங்க பார்க்கறதுக்காகவே நிறைய கேஸ் போட்டாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு ஓப்பனாகவே சொல்லிச்சு, என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே கேஸ் போடுறீங்களா, இனி இந்தியாவில் ஆட மாட்டேன்னு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள். இதுக்கு மேலே நான் பேசுனா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் நான் உள்ளே போய்டும், யார் வேணால் என்ன உள்ள இதெல்லாம் இதை என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் அதே இது தான் விளக்கம்தான். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி பெண்கள் ஆண்களுக்கு சமமாக அல்லது ஆண்களை விட மிக அதிகமாக வெளியில் வேலை பார்க்குறாங்க. ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் அந்த காலம் மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து கார்லேயே வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. வீட்டில் எத்தனை பொண்ணு இருக்குதுங்கிறது அவன் கார் பின்னாடி கண்ணாடியிலே பார்த்தா தெரிஞ்சு போல பெயரோடு எழுதி வைக்கிறான் அப்படி, அது மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, சேர்ந்து இருக்கிறதுக்கான இது கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. ஏன் முட்டி பார்க்கக்கூடாது? ஒரு காரில் பீச்சில் போகிறாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போமே. யூத்து யங்கு